الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيقول الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு வழிபட்டு தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, மனிதனுடைய உடலுக்கு நோய் வருவது போல அவனுடைய உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்கள் இருக்கின்றன. உடலுக்கு வரக்கூடிய நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் நிறைய முயற்சிகள் செய்கிறோம். அந்த நோய்களுக்கு பயப்படுகிறோம். நோய்கள் வரக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே நிறைய ஏற்பாடுகள் உலகத்தில் நடக்கிறதை பார்க்கிறோம். உடலுக்கு வரக்கூடிய நோய்களை விடவும் உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்கள் பயங்கரமானவை. அல்லாஹு தஆலா உடலுக்கு வரக்கூடிய நோய்களை விடவும் குர்ஆனில் உள்ளத்துக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். அவ்வளவு ஆபத்தானது உள்ளத்தில் வரக்கூடிய நோய்கள். சில பொழுது நமக்கு நோய் இருக்கிறதாகவே நமக்கு தெரிவதில்லை. அடையாளங்களை வைத்துதான் அந்த நோய்களை புரிந்து கொள்ளலாம். உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களை பற்றி உலமாக்கள் நிறைய கிதாபுகள் கூட எழுதியிருக்கிறார்கள். மனித உள்ளத்தில் வரக்கூடிய மிக பயங்கரமான ஒரு நோய்தான் பிறரை இழிவாக பார்த்தல் என்ற அந்த நோய். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயுடைய முடிவை பற்றி சொல்கிறார்கள்: லா யத்குலுல் ஜன்னஹ் மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். பிறரை இழிவாக பார்த்தல், இதைத்தான் மார்க்கம் பெருமை என்று சொல்கிறது. பெருமை என்றது இரண்டு விடயங்களுக்கு பெயர். இவர் பெருமைக்காரர் என்று யாரும் சொன்னால் நாம் சில கற்பனைகளை வைத்திருக்கிறோம். பெருமைக்காரர் என்றால் யார்? ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய பெருமை என்பது இரண்டு விஷயங்களுக்கு பெயர். ஒன்று ஹக்கை மறுத்தல். ஹக்கு வரும் பொழுது, ஹக்கு சொல்லப்படும் பொழுது தன்னுடைய கௌரவத்துக்காக, தன்னுடைய கௌரவம் போய்விடும் என்பதற்காக அல்லது வேறு வேறு காரணங்களால் அதை மறுத்தல். இரண்டாவது கம்சுன் நாஸ், மக்களை இழிவாக பார்த்தல், தன்னை விட குறைந்தவர்களாக மக்களை பார்த்தல். இந்த இரண்டுக்கும் பெயர்தான் பெருமை. அதனுடைய முடிவை சொல்கிறார்கள்: யாருடைய உள்ளத்தில் அனுப்பிரமாணம் அளவு பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். அன்பான சகோதரர்களே, அனுப்பிரமாணம் அளவு மிஸ்காலு தர்ரா, அனுப்பிரமாணம் அளவு பெருமை, இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதற்கு நமக்கு தெரியாது. நாம் நினைக்கிற எல்லா பெருமையும் அணுவை விட பெரிதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அனுப்பிரமாணம் அளவு பெருமை இருந்தாலும் அவர் கூட சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்று சொல்கிறார்கள். இதுதான் உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களின் பயங்கரம். அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, நாம் வாழ்கிற ஊரில், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது. சில மனிதர்களை நாம் நினைக்கிறோம் இவர்கள் எம்மை விடவும் உயர்ந்தவர்கள். இன்னும் பலரை நாம் ஒரு பட்டியல் போட்டு வைத்திருக்கிறோம், இவர்கள் என்னை விட குறைந்தவர்கள், தாழ்ந்தவர்கள். இந்த மஹல்லாவில் என்னை விட தாழ்ந்த பலரையும் பார்க்கும்போது நாம் அப்படி பார்க்கிறோம். இவர் என்னை விட தாழ்ந்தவர், இவருக்கு நான் பணிந்து போக தேவையில்லை, இவருக்கு நான் சலாம் சொல்ல தேவையில்லை, இவருக்கு அதிகம் முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் என்று வரும் பொழுது சிலரை நாம் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறோம். இவர்கள்
தாழ்ந்தவர்கள். நம்முடைய குடும்பத்தில் இவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள். அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டும், அவர்களுடைய வீட்டுக்கு நாம் போக மாட்டோம். அவர்கள் தான் நமக்கு பேச வேண்டும், நாம் பேச மாட்டோம். நாம் ஏன் அவர்களுக்கு தாழ்ந்து போக வேண்டும்? அவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள் தானே. இப்படி நாம் இருக்கிற இடங்களில், நம்முடைய மஹல்லாவில், நம்முடைய குடும்பத்தில் பலரை நாம் இந்த பட்டியலில் போட்டு வைத்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? எதை வைத்து நாம் முடிவு செய்தோம் என்றால் அது நம்முடைய கற்பனை மட்டும்தான். அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. யார் யாரை விட சிறந்தவர் என்பதை படைத்த ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். கியாமத்தில் நமக்கு அது தெரிய வரும். நாம நினைத்தோம், நாம பட்டியலை போட்டோம், இன்னாரை விட நான் சிறந்தவன், இன்னாரை விட நான் சிறந்தவன், இன்னார் என்னை விட சிறந்தவர். பெரும்பாலும் நாம் வெளிப்படையாக இருக்கிற கூடிய வசதி வாய்ப்புகள், பணம், பொருள், காணி, வீடு, அழகு, இப்படியான விடயங்களை வைத்துதான் நாம் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தான் நமக்கு தந்த அத்தனையையும் தந்திருக்கிறான். நாம நம்முடைய திறமையினால் கிடைத்த நிறம் அல்ல நம்முடைய நிறம். நமக்கு கிடைத்திருக்கிற செல்வம் என்பது நம்முடைய திறமையால் கிடைத்ததல்ல. நம்மை விட திறமையானவர்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், செல்வம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் நிலைய உழைக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு செல்வந்தர்கள் ஆகிக் கொள்ள முடியவில்லை. நமக்கு தந்த அத்தனையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவன் நாடினால் ஒரே நாளில் எடுத்தும் விடலாம். நம்முடைய உடல் அமைப்பை வைத்து நாம் நினைக்கலாம் நாம் சிறந்தவர்கள், நம்முடைய உடல் அமைப்பில் இல்லாதவர்கள் நம்மை விட தாழ்ந்தவர்கள். உடல் அமைப்பு யார் தந்தது? அன்பான சகோதரர்களே, இன்று நாம் கவர்ச்சியாக இருக்கலாம், இன்று உடல் அமைப்பில் நாங்கள் பலசாலிகளாக இருக்கலாம். அல்லாஹ் நாடினால் ஒரே வினாடியில் தந்ததை பறிக்கலாம். போய்விட்டால் அவ்வளவுதான். வெளிப்படையான இந்த தோற்றங்களையோ, வசதிகளையோ, அழகையோ, ஆற்றல்களையோ, பதவிகளையோ வைத்து நாம் ஒரு பொழுதும் மற்றவர்களை இழிவாக பார்க்க கூடாது. செல்வந்தனாக இருப்பது குற்றமல்ல, பலசாலியாக இருப்பது குற்றமல்ல, வீடு கட்டுவது குற்றமல்ல, நமக்கு விருப்பமான மஹல்லாவை, இடத்தை, ஊரை தெரிவு செய்வது குற்றமல்ல, நாம் விரும்பக்கூடிய தொழிலை செய்வது குற்றமல்ல. ஆனால் இந்த விஷயங்களை வைத்து மற்றவர்களை நாம் இழிவாக பார்க்க கூடாது. மற்றவர்களை கௌரவமாக, கண்ணியமாக பார்க்கிற பார்வையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு முன்மாதிரி நம்முடைய நண்பர்கள் அல்ல. பெரும்பாலும் நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோமோ அவர்களை பின்பற்றுகிறோம். அவர்கள் யாரை மதிக்கிறார்களோ அவர்களை நாமும் மதிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவரா, இவருடைய குடும்பமா, இவரா அவனுடைய நண்பர் என்று யாரையாவது இழிவாக பார்த்தால் நாம் அவர்களுடன் சேர்ந்து அவர்களை பின்பற்றி இழிவாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏழைகளை மக்கள் மதிப்பதில்லை, நாமும் சேர்ந்து மதிக்காமல் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தான் நாடியோ நாடாமலோ இன்னொருவரை பின்பற்றித்தான் வாழ்கிறான். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, நாம் நாடியோ நாடாமலோ, நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் இன்னொருவரை பின்பற்றித்தான் நடக்கிறோம். நாம் யாரை பின்பற்ற போகிறோம் என்பதை நாம தெரிவு செய்தால் பிழையான மனிதர்களை பின்பற்றி விடுவோம். ஆகவேதான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அல்லாஹு தஆலா நமக்கு எழுத்து வடிவத்தில் பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் அவர்களை பின்பற்றுங்கள். அவர்கள் எப்படி மக்களை மதித்தார்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது ஒருவருடன் பேசினால் அவர் நினைப்பார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் விட என்னைத்தான் நேசிக்கிறார்கள், என் மீது அவருக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு இருக்கிறது என்று நினைப்பார். அப்படித்தான் அந்த மரியாதையை, கண்ணியத்தை கொடுத்தார்கள். யாரையும் அலட்சியப்படுத்தவில்லை. அவர்களுடைய மதீனா வாழ்க்கை என்பது, அவர்கள்தான் உம்மத்துக்கு தலைவர், எல்லா வகையிலையும் தலைமை கொடுக்கக்கூடியவர்கள், பெரும் பெரும் தலைவர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள்,
பெரும் பதவி படைத்தவர்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து கொண்ட காலம் அது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அஹ்லாக்களில் இருந்து மாறவில்லை. ஆட்சி வந்தது, அதிகாரம் வந்தது, செல்வம் வந்தது, பெரும் பெரும் தலைவர்கள் மன்னர்கள் கடிதம் அனுப்பக்கூடிய தரத்துக்கு அந்த தரத்துக்கும் வந்து விட்டார்கள். ஆனால் அஹ்லாக்களில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லோரையும் மதிக்கிறார்கள். அது சிறுவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், எல்லோரையும் மதித்து அழகாக பேசுவார்கள். அதில் எந்த குறைபாடையோ வித்தியாசத்தையோ நாம் காண முடியாது. நாம் என்றால் நாம் காலங்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறோம். 10 வருஷங்களுக்கு முன்னால் நம்முடைய பண்பு வேற மாதிரி இருந்தது. இப்பொழுது நமக்கு செல்வம் வந்து விட்டது, நமக்கு வசதி வந்து விட்டது, நமக்கு பதவி வந்து விட்டது. இப்பொழுது நாம் மாறிவிட்டோம். பழையவர்களை நாம் கண்டுகொள்வதில்லை. நிறைய பேர்கள் ஒரு காலத்தில் திரும்ப திரும்ப நாம் நினைத்தவர்கள், சேர்ந்து வாழ்ந்தவர்கள், இப்பொழுது அவர்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. நாம் நினைக்கிறோம் அவர்களுடன் சேர்வது நம்முடைய அந்தஸ்தை, மரியாதையை குறைத்துவிடும் என்று நினைக்கிறோம். அன்பான சகோதரர்களே, எல்லோரையும் மதிக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. யா ஆயிஷா அஹிப்பில் மசாகீன் வகர்ரிபிஹிம் ஃபஇன்ன அல்லாஹ யுகர்ரிபுகி யௌமல் கியாமஹ். தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் ஏழைகளை நேசியுங்கள், எப்பொழுதும் அவர்களை உங்களுக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா உங்களை தனக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்வான். கியாமத்துடைய நாளில் நான் எங்கே இருப்பேன் என்று நீங்கள் தேடுவதாக இருந்தால், உங்களில் பலகீனமான மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள், அவர்களுடன் தான் நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். சமூகத்தில் எப்பொழுதும் அறிவிலும் செல்வத்திலும் தரத்திலும் எல்லா உடல் அமைப்பிலும் பலகீனமானவர்கள் என்று இருப்பார்கள். பலகீனமானவர்கள் என்றால் அழகு குறைவு, செல்வம் குறைவு, மதிப்பு குறைவு, அந்தஸ்து இல்லை, அதிகாரம் இல்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் பலகீனமானவர்கள். அவர்களுக்கு மத்தியில் என்னை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஒரு பெரும் கூட்டத்துக்கு முன்னால் வைத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய ஒரு சஹாபி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோற்றத்தில் மிக அலங்கோலமான தோற்றம் உள்ளவர். கான அஸ்வத கல் கார், அவர் தார் மாதிரி கருப்பு அவருடைய நிறம், அவ்வளவு கருப்பானவர். இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் தனிமையில் மதித்தாலும் கூட்டமாக இருக்கும் பொழுது சில பொழுது நாம் அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வோம். கூட்டமாக இருக்கும் பொழுது அவர்களுடன் நாம் பேசுவதை தவிர்த்து கொள்ள நினைக்கிறோம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்து பெரும் ஒரு கூட்டத்தில் வைத்து சொல்கிறார்கள், இன்ன ஹாதா லமின் அஹப்பின் நாஸி இலைய, இந்த உஸாமா எனக்கு மனிதர்களில் மிக விருப்பத்துக்குரியவர், அன்புக்குரியவர் என்று சொல்கிறார்கள். உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறார்கள், என்னுடைய ஹபீப், என்னுடைய நேசர், எனக்கு நெருக்கமானவர், எனக்கு அன்புக்குரியவர் இந்த உஸாமா தான் என்று சொல்கிறார்கள். கருப்பை வைத்தோ நிறத்தை வைத்தோ எந்த விதமான வித்தியாசத்தையும் அவர்கள் காட்டவில்லை. ஒரு சஹாபி இருந்தார், ஜுலைபீப். அவர் அலங்கோலமான தோற்றமுள்ளவர், கட்டையானவர், செல்வம் இல்லை, குடும்பம் இல்லை, எதுவும் இல்லை. மதீனாவில் அவரை பற்றி மக்களுக்கு அறிமுகமும் இல்லை. அவர் யார், அவருடைய பெயர் என்ன, அவருடைய தகப்பன் யார், அவர் எந்த ஊரே, எதுவுமே தெரியாது, அறிமுகமே இல்லாதவர். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிக்கிறார்கள். ஒரு போருக்கு போய் திரும்பி வருகிற பொழுது, போர் நடந்து முடிந்திருந்தது, கேட்கிறார்கள், ஹல் தஃப்கிதூன மின் அஹத், யாரும் காணாமல் போய் இருக்கிறார்களா, தேடி பாருங்கள். சஹாபாக்கள் போய் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னார் 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 எங்களுடன் வந்த சஹாபாக்கள், அவர்களை நாம் இழந்து விட்டோம், அவர்களை காணவில்லை, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்கிறார்கள், ஹல் தஃப்கிதூன, வேறு யாரும் தேடி பாருங்கள். தேடி பார்த்து வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வேறு யாரும் இல்லை.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லாக்கின்னி அஃகிது ஜுலைபீபன், லாக்கின்னி அஃகிது ஜுலைபீபன். நீங்கள் சொல்கிறீர்கள் யாரும் தவறவில்லை என்று, ஆனால் நான் ஜுலைபீப் என்ற அந்த மனிதரை தேடுகிறேன், அவரை காணவில்லை, தேடி பாருங்கள் என்று சொல்கிறார்கள். போய் தேடி பார்த்தால் அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், கொலை செய்யப்பட்ட அந்த மனிதர்களுக்கு மத்தியில் அவர் இருக்கிறார். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆம் இருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் அவருடைய உடலை தூக்கி அடக்கம் செய்கிறார்கள். உம்மத்துக்கு படித்து தந்தார்கள். இப்படித்தான் மக்களை மதிக்க வேண்டும். மனிதர்களை யாரையும் சாதாரணமாக இழிவாக நினைக்க கூடாது. உடல் அமைப்பில் ஒருவர் இன்னொருவரை விட அழகாக இருப்பது அவருடைய திறமை அல்ல, அதில் எந்த சிறப்பும் கிடையாது. உடல் அமைப்பில் ஒருவர் இன்னொருவரை விட உயரமாக இருப்பது, வாட்டசாட்டமாக இருப்பது, இது அவருடைய திறமையும் அல்ல. அதனால் அவருக்கு பெரிய ஒரு மதிப்பு கூடுவதும் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயரத்தில் குறைந்தவர்கள். ஒரு நாள் இன்னொரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வந்துவிட்டு செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்பி போகும் பொழுது அவருடைய அந்த உயரத்தை பற்றி, அவர்கள் குட்டையாக இருப்பதை பற்றி பேசிவிட்டார்கள். சஃபியாவை பாருங்களே, அவருடைய உயரத்தை பாருங்களே என்று சொன்ன நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே அவர்களை திருத்துகிறார்கள். யா ஆயிஷா, லகத் குல்தி கலிமா லவ் முஸிஜ பிஹல் பஹ்ரு லமஸஜத்ஹு. ஆயிஷா, நீங்கள் இப்பொழுது சொன்ன இந்த வார்த்தையை கடலில் போட்டால் கடலும் அசிங்கமாகிவிடும் என்று சொன்னார்கள். யாரும் யாருடைய உயரத்தை பற்றியோ, அவர்கள் உயரம் குறைவாக இருப்பதை பற்றியோ, உடல் அமைப்புகளை பற்றியோ தாழ்வாக சொல்லக்கூடிய விதத்தில் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. எல்லோரும் இருக்கட்டும். நம்மை விட உயரத்தில் 4 மடங்கு சிறிய ஒருவர் இந்த இடத்தில் வந்து நமக்கு தலைவராக இருந்து அவர் பேசினாலும் அவருடைய உடல் அமைப்பை பற்றிய எந்த எண்ணமும் ஒரு மூமினிடத்தில் வரக்கூடாது. இவ்வளவு பெரிய பேச்சு பேசுறார், இவர் தான் இந்த மஹல்லாவுடைய தலைவரா, இவருக்கு இப்படி இந்த எண்ணம் ஒரு மூமினுக்கு வரவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். சொல்கிறார்கள், உங்களுக்கு ஒருவர் தலைவராக ஆக்கப்பட்டால் அவருடைய தலை காய்ந்த முந்திரியா பழம் போல இருந்து, ஜபீப் என்று சொல்லுவோம், பிளம்ஸ், அது போல இருந்தாலும், அப்படி என்றால் சில கருப்பினத்து மனிதர்கள், ஹபஷா மனிதர்கள், அவருடைய தலை மிக சின்னதாக இருக்கும், மக்கள் மதிக்க மாட்டார்கள். சொல்கிறார்கள், கருத்த இனத்தை சேர்ந்த சிறிய தலையுள்ள ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவருக்கு நீங்கள் வழிபட்டு நாடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் அவர்கள் இலைப்பாறுவதற்காக இறங்கி இருக்கிறார்கள். அங்கே அராக் மரம், அராக் என்ற அந்த மரங்கள் இருந்தன. அந்த மரத்தில் சின்ன பழங்கள் இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தில் ஏறி அந்த பழங்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மெலிந்த சஹாபி. அவருடைய கணுக்கால்கள் மெல்லிய கணுக்கால்களாக இருந்தன. சில மனிதர்களுக்கு கணுக்காலில் சதை வரமாட்டது, மெல்லியதாக இருக்கும். அதுபோல மெல்லிய கணுக்கால்கள். அவர் மேலே ஏறி இருக்கிறார். அந்த காற்றுக்கு கால்களும் சேர்ந்து கிளைகளோடு சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கீழே இருந்து சில மனிதர்கள் சிரிக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? லரிஜுலு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் யௌமல் கியாமah ஃபில் மீசான் அஸ்கலு மின் உஹுத். கியாமத்துடைய நாளில் மீசான் தராசில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கால்கள் உஹது மலையை விட பாரமாக இருக்கும். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் சாதாரணமாக நினைக்கிற எத்தனையோ பேர்கள் நம்மை விடவும் உலகத்திலும் மறுமையிலும் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் நாம் யாரோ சில மனிதர்களை ஒதுக்கி வைத்திருப்போம். இவர்களா? நாம் நம்மை விடவும் அவர்கள் உலகத்திலும் சிறந்தவர்களாக மறுமையிலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். நமக்கு தெரியாது.
நம்முடைய ஜனாசாக்களை நாளை கண்ணீர் வடித்து கொண்டு குளிப்பாட்டக்கூடிய எத்தனையோ மனிதர்களை நாம் வாழ்நாள் பூராவும் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். நமக்கு தெரியாது. நாம் யாரையோ நெருக்கமாக வைத்துக் கொள்கிறோம். அவர்கள் நமக்காக அழப்போவதும் இல்லை, அவர்கள் சில பொழுது நம்மை நினைக்க போவதும் இல்லை. யாரையும் யாருக்கு தேவைப்படுவார்கள், யாரை விட சிறந்தவர்கள், எதுவும் நமக்கு தெரியாது. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம் அஸா அன் யகூனு கைர். யாரையும் கிண்டல் செய்யாதீர்கள். கிண்டல் செய்கிறவர்களை விடவும் கிண்டல் செய்யப்படுகிறவர்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, யாரையும் சமூகத்தில் இந்த பார்வையை கொண்டு, இழிவான பார்வையை கொண்டு பார்க்க கூடாது. ஜகாத் எடுப்பது என்பது இழிவல்ல. யாருக்கு ஜகாத்தை எடுப்பதற்கு தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு ஜகாத்தை எடுப்பது என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து. நாம் நினைக்கிறோம், நான் இந்த ஆளுக்கு ஜகாத் கொடுத்திருக்கிறேன், இப்படிதான் நாம் சொல்லுவோம். நான் என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர்களுக்கு நான் ஜகாத் கொடுத்திருக்கேன். ஜகாத் என்பது நான் கொடுப்பதல்ல, அது என்னுடைய பணத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய பணமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய பணம் தகுதியானவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இடையில் நம்முடைய கை இருக்கிறது, அவ்வளவுதான். நம்முடைய ஜகாத்தை ஒருவர் வாங்கிவிட்டார் என்பதற்காக அவர் இழிவாகி விடுவதில்லை. சஹாபாக்களுடைய காலத்தில் தான் ஜகாத்துடைய ஆயத்திறங்கியது. முதலாவது ஜகாத் நிறைவேற்றப்பட்ட காலம் அதுதான். ஜகாத்தை கொடுத்தவர்கள் யார் அந்த காலத்தில்? சஹாபாக்கள். ஜகாத்தை எடுத்தவர்கள் யார்? அவர்களும் சஹாபாக்கள் தான். நாம் மட்டுமல்ல, நம்மை போல கோடிக்கணக்கானவர்கள் சேர்ந்தாலும் ஜகாத்தை எடுத்த அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்துக்கும் நாம் வர முடியாது. ஜகாத்தை கொடுப்பவர்களுக்கு அந்தஸ்து அதிகம், எடுப்பவர்களுக்கு அந்தஸ்து குறைவு, அப்படி எதுவும் இல்லை. யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்களுக்கு ஜகாத்தை பெறலாம். நாம் சில பொழுது ஜகாத்தை கொடுத்து விட்டு சிலரை அவமதிக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஜகாத் எடுத்தாக்கள் தானே, இவருடைய வாப்பா அப்பா ஜகாத் எடுத்திருக்கிறார், ஜகாத்தினால கட்டப்பட்ட வீடு தானே இது, நாம் எப்படி அதுக்கு போகலாம்? அன்பான சகோதரர்களே, தகுதி இருந்தால் சில பொழுது சில செல்வந்தர்கள் கூட, ஊர்ல செல்வம் இருக்கும், அவருக்கு கடை இருக்கும், பெரிய வீடு இருக்கும், ஆனால் ஜகாத் வாங்க தகுதியானவராக சில சந்தர்ப்பங்களில் மாறுவார். ஜகாத்தை எடுத்ததால் என்ன குறைய? அவர்களுக்கு தாராளமாக ஜகாத்தை பெறலாம். நாம் உலக விஷயங்கள் மட்டுமல்ல, நம்முடைய தீனிலும் இப்படிதான். சில பொழுது ஷைத்தான் உலக விஷயங்களில் இதையெல்லாம் செய்ய நமக்கு பெருமையை இல்லாமலாக்கி விடுவான், நம்முடைய தீனுக்குள் புகுந்து கொள்வான். நாம் நிர்வாகமாக, மஸ்ஜிதாக, மஹல்லாவாக இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கூட சில பொழுது ஷைத்தான் இந்த பார்வையை போட்டு விடுவான். சில மனிதர்களுடைய அபிப்பிராயங்களை நாம் கேட்பதில்லை, சில மனிதர்களுடன் நாம் சேர்ந்து பயணம் செய்ய விருப்பம் இல்லை, சிலரை நாம் கண்டுகொள்வதில்லை. அன்பான சகோதரர்களே, ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார், உம்முல் அம்ராத், நோய்களின் தாய் என்று சொல்லி அந்த பெயரில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதியிருக்கிறது முழுக்க இந்த பாவத்தை பற்றி, மக்களை இழிவாக பார்த்தல், மக்களை இழிவான கண் கொண்டு பார்த்தல், பெருமையை பற்றி தான் அவர்கள் உம்முல் அம்ராத், நோய்களுக்கெல்லாம் தாய் என்று எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நோய் வந்துவிட்டால் அவனை அறியாமலேயே எத்தனையோ நோய்களில், பிரச்சனைகளில் அவன் தன்னுடைய தீனை குர்பான் பண்ணி விடுவான். அதனால்தான் இது உம்முல் அம்ராத், நோய்களுக்கெல்லாம் தாய். யாரிடத்துல எப்படி வர வேண்டும் என்பது ஷைத்தானுக்கு தெரியும். அதற்கேற்ற விதத்தில் அவன் நம்முடைய தீனுக்குள் புகுந்து தீனை முழுமையாக விளையாடி சென்று விடுவான். நாம் எப்பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், யாரை பற்றியும் இப்படிப்பட்ட எண்ணங்கள், யாரையும் நம்மை விட தாழ்ந்தவனாக பார்க்கக்கூடாது. உலமாக்கள் இந்த எப்படி உடல் நோய்களுக்கு நாம் சிகிச்சை செய்கிறோம், சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, அதுபோல் உள்ளத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சிகிச்சை இருக்கிறது. பெருமை வராமல் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு சிகிச்சை முறை என்ன, அதை பற்றியும் எழுதியிருக்கிறார்கள்.
முஸ்லிமான சகோதரர்கள் யாரை கண்டாலும் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுதல், இது இந்த நோய்க்குரிய ஒரு பெரிய மருந்து. யாரும் நமக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அல்பாதி பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ர், யார் முந்திக் கொண்டு முதலில் சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் பெருமையிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். நாம் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். இந்த ஒரு கட்டத்திலும் ஒரு தேவை, ஒரு ஆளை நாம் சந்திக்க பேச வேண்டும் என்று தேவை வரும் பொழுது நாம் ஒரு பொழுதும் நம்முடைய உள்ளத்துல வரக்கூடாது, நான் ஏன் அவருக்கு கால் பண்ண வேணும், அவர் தானே கால் பண்ணணும் எனக்கு. இந்த எண்ணம் வருகிறது என்றால் இங்கே ஒரு நோய் இருக்கிறது என்று அர்த்தம். நான் ஏன் அந்த வீட்டுக்கு போகணும், அவர் தானே இங்க வர வேணும். இந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. முந்திக் கொண்டு சலாம் சொல்லுதல். நாம் ஒரு மஜ்லிஸுக்கு போகிறோம், அர்ரிதா பித்தூனி மினல் மஜ்லிஸ், ஒரு சபைக்கு போகிறோம், அது திருமணமாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு சபைகளாக இருக்கலாம், ஒரு குடும்ப நிகழ்வாக இருக்கலாம். எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே திருப்தியுடன் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். எந்த சபையிலும் நான் வருகிறேன், எனக்கு இடம் வைத்திருப்பார்கள், நான் என்னுடைய இடம் முன் வரிசைதான், இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. தொழுகையில் முன்சஃப்ல இருப்போம், மற்ற இடங்கள் எல்லாம் முன்னணிகளுக்கு போட்டி போட மாட்டோம். எங்கேயும் நமக்கு இந்த மதிப்பை நாம் எதிர்பார்க்கவே கூடாது. குடும்பம் என்ற வகையில் யாரும் நம்மை ஒரு நிகழ்வுக்காக, ஒரு திருமணத்துக்காகவோ ஒரு சாப்பாட்டுக்காகவோ அழைத்தால் தூதை யாரு கொண்டு வந்தார்கள், எப்படி சொன்னார்கள், எந்த இடத்துல வைத்து சொன்னார்கள், எதையும் பார்க்க கூடாது. அவர்கள் என்னை மதித்திருக்கிறார்கள், அவ்வளவு போதும். அவர்கள் 100 பேரை அழைத்திருக்கிறார்கள் என்றால் 1000 பேரை விட்டிருக்கிறார்கள். அழைக்கப்பட்ட ஒருவனுக்குள்ள என்ன சேர்த்திருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த குடும்பத்துல எனக்கு இன்னும் அல்லாஹ் மரியாதையை வச்சிருக்கிறான். நான் யாரு கொண்டு வந்தாங்க, எப்படி சொன்னாங்க, எனக்கு சரியாக காட்டு தந்தாங்களா, பேரை பெருசா எழுதி இருந்தாங்களா இல்லையா, இதெல்லாம் பார்ப்பது ஒரு வகையான நோய். சபைகளுக்கு போனால் எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே அமர்ந்து கொள்வோம். அதையும் திருப்திகரமாக, என்ன இங்க உட்கார வச்சிட்டாங்களே என்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது. சாதாரண மனிதர்கள் ஒருவராக நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். இது நாம் இந்த நோய் வராமல் பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய ஒரு வழி. நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது இது ஒரு பெரும் மருந்து. நோயாளிகள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் கல்புகள் உடைந்து போயிருப்பார்கள். அவர்களிடத்தில் பணிவு வந்துவிடும். நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டு பலகீனப்பட்டு போயிருக்கிற நேரத்தில் மனிதனுக்கு இருக்கிற எல்லா பெருமைகளும் இல்லாமல் போய் பணிவு வந்துவிடும். அப்படிப்பட்ட நோயாளிகளிடத்தில் நாமும் பணிவுடன் போய் நோய் விசாரிக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு சவாபுக்குரிய ஒரு விஷயமும் தான். அதே நேரத்தில் நம்முடைய இந்த உள்ளத்து நோய்களுக்கு ஒரு பெரும் மருந்து. அல்லாஹு தஆலா சொல்கிறான், உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிற மனிதர்களுடன் நான் இருக்கிறேன். அங்கே போனால் அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளலாம். காலையில் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தால் மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் இந்த நோய் விசாரித்த மனிதருக்காக துவா செய்கிறார்கள். மாலையில் ஒருவரை போய் நோய் விசாரித்தால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குகள் நம்முடைய நோய் விசாரித்த மனிதனுடைய ரஹ்மத்துக்காக துவா செய்கிறார்கள். எவ்வளவு பெரும் பாக்கியம்! இது காரணம் இல்லாமல் மார்க்கம் இதை நமக்கு சொல்லவில்லை. அன்பான சகோதரர்களே, நோய் என்பது வந்துவிட்டால் மனிதர்களுக்கு இயல்பாகவே இன்கிசாருல் கல்ப் வந்துவிடும், பணிவு வந்துவிடும். அந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆகவேதான் நோய் விசாரிக்க போனால் நோயாளியிடத்தில் உங்களுக்காக துவா செய்யுமாறு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இதுபோல் ஏழைகள், சாதாரண மக்கள் அவர்களுடன் அதிகமாக சேர்ந்திருக்க வேண்டும்.
மஸ்ஜிதிலேயாக இருக்கலாம், குடும்பங்களிலேயாக இருக்கலாம். யார் பலகீனர்களாக இருக்கிறார்கள், செல்வாக்குடன் இருக்கக்கூடியவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருப்பதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். அவர்களுடன் ஒன்றாக இருந்து சாப்பிட வேண்டும், அவர்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு கை குலுக்க வேண்டும், அதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். நாம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதல்ல, அவர்களுக்கும் சலாம் சொல்லுவோம், அவர்களுடனும் கூட பேசுவோம், இருப்போம். ஆனால் ஒரு சாராரை நாம் ஒதுக்க கூடாது. ஒதுக்கப்படுகிற மனிதர்களுடன் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். பலகீனமான மனிதர்களுடன் அன்பாக பேசுவது. ஒரு சபையில் பிரமுகர்களாக இருக்கிறவர்கள் இருக்கிற ஒரு சபையில் நம்மை தேடி ஒரு பலகீனமான மனிதர் வந்தாலும், உடல் குறையுள்ளவர் வந்தாலும், நாம் அவருக்குரிய மதிப்பை முழுமையாக கொடுக்க வேண்டும். முகத்தில் எந்த மாற்றத்தையும் நாம் காட்டிக்கொள்ளக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் சபையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு பெண் வந்தால், மதீனாவில் எல்லோருக்கும் தெரியும், அவளுக்கு ஒரு புத்தி குறைபாடு இருந்தது. புத்தியில் குறைபாடுள்ள ஒரு பெண் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னலி இலைக ஹாஜதன், நான் உங்கள்கிட்ட சொல்லி செய்து கொள்ள வேண்டிய ஒரு வேலை ஒன்று இருக்கிறது, நீங்க வந்து எனக்கு செஞ்சுதாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபையிலிருந்து எழுந்தார்கள், சொன்னார்கள், எந்த பாதையில் உங்களுடைய வேலை இருக்கிறது, எந்த இடம் எனக்கு காட்டி தாருங்கள் என்று சொல்லி போய் அந்த காரியத்தை செய்து கொடுத்து விட்டு வருகிறார்கள். இதுதான் அவர்கள் நமக்கு தந்த முன்மாதிரி. ஆகவே அன்பான சகோதரர்களே, யாரையும் நாம் ஒதுக்கி வைக்கவோ அல்லது இழிவாக பார்க்கவோ கூடாது. இந்த நோய் வராமல் நாம் எப்பொழுதும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி நாம் நம்முடைய கல்புகளை பார்க்க வேண்டும். என்னுடைய கல்பில் பெருமை இருக்கிறதா? நான் மக்களை எப்படி பார்க்கிறேன்? நேற்று நோய் இல்லாமல் இருக்கலாம், இன்று வந்திருக்கலாம். புகழை விரும்பக்கூடாது. நாம் எவ்வளவு செய்திருந்தாலும், நாம் எவ்வளவு நலவுகள் செய்திருந்தாலும், மக்கள் யாரும் நம்மை புகழவில்லை என்றாலும் நாம் எந்த மாற்றமும் வரக்கூடாது. யாருமே என்ன புகழ இல்லையே, எந்த கவலையும் நமக்கு வரக்கூடாது. புகழ் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு தருவார். உலகத்தில் நமக்கு புகழ் தேவையில்லை. செய்கிற எல்லா நலவுகளும் என்னுடைய சொர்க்கத்துக்காக நான் செய்கிறேன். என்னை யாரும் புகழத்தை, நான் இவ்வளவு செலவழித்திருக்கிறேன், இவ்வளவு செய்திருக்கிறேன், என்னை இப்படி பார்க்கிறார்களே, இப்படி கவனிக்கவில்லையே, ஒரு வார்த்தை சொல்லவில்லையே, கவலையே நமக்கு வரக்கூடாது. புகழுக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். புகழ்ந்தால் கோபம் வர வேண்டும். நம்ம யாரும் புகழ்ந்தால் நமக்கு கோபம் வர வேண்டும். நான் யார் என்பது எனக்கு தெரியும். என்னை யார் என்று எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை முன்னால் வைத்துக் கூட நம்மை புகழ்கிறார் என்றால் நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் யார் என்று. நாம் யார் என்று நமக்கு தெரியும். எவ்வளவு குறையுடன் இருக்கிறேன், எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், பாவம் உள்ளவன், என்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருக்கிறது, எல்லாமே ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆகவே மக்கள் நம்மை புகழும் பொழுது ஒரு பூரிப்பில் போய்விடக்கூடாது, சந்தோஷத்தில் நாங்கள் மூழ்கிவிடக்கூடாது, கோபம் வர வேண்டும். இப்படியான நல்ல சிபாத்தைகளை ஏற்படுத்திக் கொள்வோம். உடலால் செய்யக்கூடிய அமல்களை விடவும் உள்ளத்தின் அமல்களின் தாக்கமும் பாரமும் சவாபும் அதிகம். சில பொழுது நாம் உடலால் செய்யக்கூடிய அமல்களில் நிறைய குறைபாடு செய்திருப்போம், நிறைய நஃபிலான அமல்கள் எங்கள்கிட்ட இருக்க மாட்டாது. ஆனால் நம்மிடத்துல பணிவு இருக்கும். இந்த பணிவு நம்மை உயர்த்திவிடும். மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் பணிந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறார். ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். இதற்குரிய சிகிச்சைகளை சரியாக செய்து நாம் எப்பொழுதும் முஃமின்களுடன் பணிவாக, இரக்கமாக, அன்பாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக, உயர்ந்த சிஃபாத்துகளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.